லைஃப் டைம் சைட்ஸ் நேயர்களுக்கு வணக்கங்க. இப்போது ஒருத்தங்க வாழ்க்கையில் பொறுத்த மட்டும் கடைசி காலம் வரைக்கும் ஆயுள் காலம் முடிகிற வரைக்குமே நம்ம பொதுவாக ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நோய் இல்லாமல் வாழ்வது, ஆரோக்கியமான வாழ்வு வேண்டும். அது இருந்தால் தான் நம்ம எந்த வேலையுமே பார்க்க முடியும். அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு நோய் எந்த அளவுக்கு வரும், எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு மெயினான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, லக்னம் என்னன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, லக்னம்ங்கிறது ஆத்மகாரகம். லக்னம்ங்கிறது ஆத்மானா, சந்திரன் உடல்காரகன். அப்போது நம்ம உடம்பு எப்படி இருக்கணும் அப்படின்னா சந்திரனை தான் நம்ம பார்க்கணும். இப்போ சந்திரன் பொதுவாகவே ராகுவோடையோ இல்லை சனியின் பார்வையோடையோ சனியோடையோ இல்லை அமாவாசை சித்திரனாகவோ இருந்தால், லக்னம் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை. இப்போ அதுக்குண்டான சார்ட் காட்டுறேன் பாருங்க. இப்போ பார்த்துக்கோங்க, அப்போ இருக்க பாருங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சந்திரனை மேக்சிமம் சனியோ சூரியன் அமாவாசை, அதாவது உதாரணத்துக்கு சொல்லப்போனால் பாருங்க, சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கக்கூடாது. சேர்ந்துருந்து இது அமாவாசையில் வரும். இப்படி அமாவாசை வரும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா சந்திரன் கெட்டு போயிடுறாரு. அப்போ உடல்காரகன் கிடக்கூடாது. அஸ்தமனம் அடைகிறார் சூரியன் எடுக்கும்போது. அதனால அது நல்ல ஒரு அமைப்புன்னு நம்மளால சொல்ல முடியாது. அப்படி இருந்து 7லேருந்து குரு பார்த்துட்டாருன்னா பரவாயில்லை. அப்படி இல்லாமல் சந்திரன் தனியாக தாங்க இருக்கிறாரு, எனக்கு தனியாக தான் இருக்கிறாருங்க, யாரு கூடயும் சேரலைங்க அப்படின்னாலும் சனி இங்கே இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, 10ஆம் பார்வையாக சனி பார்த்தாலும் சரி, இங்கே இருக்கிறாரு சனி 3ஆம் பார்வையாக இந்த மகரத்தில் இருக்கிற சந்திரனை பார்த்துட்டாரு, கூடவே ராகுவும் இருக்கிறார் அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சனி திசையோ சந்திர திசையோ இல்லைங்க, எனக்கு அப்படி கிடையாதுங்க, சந்திரனும் சனியும் சேர்ந்து இருக்குதுங்க, இது சுத்தமாக ஆகாதுங்க. சந்திரனும் சனியும் சேர்ந்து இருந்து சனி திசை சந்திர புத்தியோ சந்திர திசையில் சனி புத்தியோ வந்ததுன்னா ஒரு குறிப்பிட்ட நோய்களுக்கு உருவாக்கும். நம்ம ஜாதகத்தில் அப்படி இருக்குது அப்படின்னா நம்ம எப்போவுமே உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு நம்ம பார்க்கணும். முடிஞ்ச வரைக்கும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிற உணவுகளை சாப்பிடணும். நல்ல உடம்பை எப்படி வச்சுக்க முடியுமோ அந்த உணவுகளை தான் நம்ம எடுத்துக்கணும். சனி சந்திரனை பார்க்குறாருங்க, சந்திரனை எப்படி பார்ப்பாரு, 3, 7, 10 பார்வை பார்ப்பாரு, இல்லைன்னா இணைந்து இருப்பார். இது இருக்கக்கூடாது ஒரு ஜாதகத்தில். அதுக்கடுத்தபடியாக சந்திரன் ராகு கூடையும் சேரக்கூடாது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சந்திரன் சூரியனோட அமாவாசை மட்டும் அடையக்கூடாது. மற்றபடி எங்கேனாலும் சந்திரன் எங்கே இருக்கலாம், சூரியன் இருந்து இந்த மாதிரி நிலை இருக்கான்னு பார்த்துக்க. எனக்கு எதுவுமே கிடையாதுங்க, சந்திரன் மட்டும் சுத்தமாக இருக்கிறாருங்க, இந்த சந்திரனை யாருமே பார்க்கலைங்க, அவங்களுக்கு கடைசி காலம் வரைக்கும் நோய் சம்மந்தப்பட்டதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் டச் ஆகாது. இப்போ உங்கள் ஜாதகத்தில் பாருங்கள், சந்திரனை சனி பார்க்குறாரா அப்படின்னு பாருங்கள். உங்களுக்கு சந்திர திசை வருதா சனி திசை வருதான்னு பாருங்கள். அந்த நேரங்களில் அது பாதிப்புகளை உருவாக்குது. இப்போ உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் பொதுவாக சந்திரனுக்கு மட்டும்தான் சொல்லியிருக்கேன். சந்திரனோட அமைப்பை மட்டும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா